சிஸ்டர், டாக்டர் ஆனந்த் எங்க இருக்கார்? உள்ள இருக்கிறாரு. தேங்க்ஸ். ஹலோ பிரதர். ஹாய் ரமேஷ். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல வேற அதிகமா இருக்குதோ? 24 மணி நேரம் இங்க இருக்கிறத அம்மா சொன்னாங்களே. எப்போ இங்க இருந்தா? அண்ணி சும்மா விட்டுறாங்களா? நீ அவளை பாத்திய? இல்ல, பார்க்கல, பார்க்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் தம்பி தான். என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா இல்ல ஒரு பத்திரிக்கை தான் அனுப்பிச்சியா? உலகம் பூரா சுத்துற என் அருமை தம்பியே, உன்னை எந்த நாட்டுல எந்த பகுதியில எப்படி கண்டுபிடிச்சு எங்கேன்னு பத்திரிகை அனுப்புறது? ஏண்டா? இதோப்பா தைரியா. ஆனந்த் அண்ணனுக்கு கல்யாணம், இதுவரைக்கும் என்ன கூப்பிடல, பத்திரிக்கையை அனுப்பல. ஆனந்த் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நான் போகல. இனி அவன் முகத்துல முழிக்க மாட்டேன். இனிமே அவன் வீட்டுக்கும் போக மாட்டேன். ரமேஷ், என் வீட்டுக்கு வந்துட்ட, என்னையும் பார்த்துட்டேன். ஓ, என்ன செய்யறது? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஆனா அண்ணிய பார்க்கலையே. சரி, வா வீட்டுக்கு போலாம். கல்கத்தால இருந்து காலையில தான் பிள்ளைல வந்தேன். இப்ப பம்பாய்க்கு புறப்பட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, மறுமுறை வந்து சந்திக்கிறேன். போய் தானே சொல்றேன். மெய்யா தான் சொல்றேன். டைரி காட்டவா? வேண்டாண்டா, வேண்டாம். அடுத்த முறை வரும்போது அண்ணிய சமைக்க சொல்லி சாப்பிட்ட போறேன். சரிதானே? பாய் பாய். சார், படம் சார். படமா? நம்ம அம்மா வரைஞ்சது. அம்மாவா? சின்னம்மா, சந்தியா அம்மா வரைஞ்சது. என்ன ஜோரா இருக்கு பாருங்க. கோயிலுக்கு பக்கத்துல மண்டபம், மண்டபத்துக்கு பக்கத்துல ஆலமரம். இங்க பாருங்க சார், பெரிய கடல்ல சின்ன படகு. பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சு வர புருஷன் மாதிரி தனியா போகுது. பாவம். 3 மரம், குடிசை, கேட்டு. இங்க பாருங்க ஆறு, தண்ணி போகுது பாருங்க ஆத்துல. இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப நாளா தெரியும். சந்தியா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஞாபகம் இல்ல. எவ்வளவு நாளா இதை பாடிக்கிட்டு இருக்கு? இது இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? பாட்டும் தெரியும், பாடவும் பிடிக்கும். ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் தான் உனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து இதே பாடுறேன். ஓ, அதனாலதான் நினைச்ச இடத்தெல்லாம் பாடிக்கிட்டு அலையறியா? நினைச்ச இடத்துலயா? நானா? இந்த பங்களா உனக்கு தெரியுமா?
எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எங்க? எங்கன்னு சரியா சொல்ல முடியல. சொல்ல முடியும், ஆனா சொல்ல மாட்டேன். சொன்னா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமேன்னு பாக்குறியா? சொல்லு, இந்த பங்களாவுக்கு எப்பாவது போயிருக்கியா? இல்ல, உண்மையிலேயே இந்த பங்களா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த படத்தை எப்படி வரைஞ்ச? என் கற்பனையால. கற்பனையா? இந்த பங்களாவை எப்போ பார்த்திருக்கேன் இப்பதானே சொன்ன. ஒருவேளை இந்த பங்களா மாதிரி உள்ள படத்தை பார்த்திருப்பேன். ஓஹோ, அந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எழுதின இல்ல? நான் படம் எழுதுறத நீங்க விரும்பலன்னா இனிமே எழுத மாட்டேன். அந்த விரல்ல என்ன? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? படம் வரையறதுக்காக பென்சில் சீவும் போது பிளேடு அடிக்கடி இப்படித்தான் விரல அறுத்துரும், ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உண்மையை சொல்லு. மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ பார்க்கிறேன். இனிமே அது நடக்காது. சந்தியா, விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளாலும் மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாத்த பார்க்கிற. இது ஒரு கற்பனையால எழுதின சித்திரமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது பேய்களின் பிரதிபிம்பம், பிசாசுகளின் ஞாபக சின்னம். என்னப்பா இது? அவ எவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கா. இதை இப்படி வீசி எறிஞ்சிட்டியே. அம்மா, நீங்க அவ எழுதின சித்திரத்தை தான் பாக்குறீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவ உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரத்தை நீங்க பார்க்கலம்மா, பார்க்கல. இங்க ஏன் வந்து? உங்ககிட்ட சில விஷயங்களை மன விட்டு பேசலாம் தான் வந்தேன். என்கிட்ட இருந்து ஏன் இப்படி விலகி விலகி போறீங்க? எதுக்காக என்ன வெறுக்கிறீங்க? எதுக்காக? பூமிக்கு மேல ஆகாயம் இருக்க, அது எதுக்காக? நெருப்புல உஷ்ணம், மலர்ல மென்மை இருக்குது, அது எதுக்காக? இன்னமும் சொல்ல போனா நாம செஞ்சுக்கிட்டமே கல்யாணம், அத கூட எதுக்காகன்னு கேட்கலாம். நாம் கல்யாணம், அது ஏன் விதியத்தான் கேட்கணும். உன்னுடைய விதி இல்ல சந்தியா, எல்லாமே என்னுடைய தலைவிதி. யாருக்குமே கிடைக்க முடியாத இன்ப பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிட்டதாக கருதி கடைசியில துன்பத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அது என் தலைவிதிங்கிறத தவிர வேற என்னவா இருக்க முடியும்? தண்டை ஒலியும் கைவளையும் வரவேற்பு தர மெல்ல நடை நடந்து புது மணப்பெண்ணாக நான் இந்த வீட்டுக்கு வரும்போது 1000 இன்ப கனவுகளை கண்டு வந்தேன். ஆனா குடத்து பால் கவந்தா போல என் கனவுகள் எல்லாம் சிதறி போச்சு. உங்க வெறுப்புக்கு ஆளாயிட்டேன். உங்க இதயத்துல குத்தும் உறவு முள்ளாயிட்டேன். முள்ள புறையோடி போன புண்ணுன்னு சொல்லு. உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏத்தவள இல்லாது இருக்கலாம். ஆனா உங்க வெறுப்புக்கு ஆளாகும்படி நீங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படி நான் என்ன தவறு செஞ்சுட்டேன்? தவறு நீ செய்யவே இல்லை, நான் தான் தவறு செஞ்சுட்டேன். எங்க திரும்பினாலும் உன் உருவத்தை பார்த்ததும் திரும்ப திரும்ப உன் கண்ணில் பட்டதும் என் தவறு தானே. விரக்தி அடைஞ்ச என் வாழ்க்கை மறுபடியும் சீர்படணுங்கிற மத்தவங்க பிடிவாதத்தால விரும்பியோ விரும்பாமலோ நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல எனக்கு எங்க தேடியும் அழகு கிடைக்கவே இல்லை. சுடுகாட்டு பகுதியில பிரேதங்களை உலகத்துலதான் எனக்கு அழகு கிடைச்சிருக்கு. அழகு ரொம்ப ஆபத்தானது, ஆட்டி வைக்க சக்தி படைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் அனுபவிக்கிறேன், நல்லா அனுபவிக்கிறேன்.
சொந்தம் எங்கே செல்லும் அது வந்து வந்து சொல்லும் அவன் தந்த உறவல்லவா நானே வருவேன் இங்கும் அங்கும் நானே வருவேன் 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 நானே வருவேன் இங்கும் அங்கும் யாரென்று யாரறிவார் நானே வருவேன் இங்கும் அங்கும் நானே வருவேன். இந்தாங்க கோவில் பிரசாத்.